நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தா. அபிஷேக் நாமா சார் வந்து அவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வெறும் டைரக்டர் அல்ல. அவர் சினிமாவுக்கு வந்து 2016 நினைக்கிறேன் வந்தது. அவர் மேபி அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். ஹிந்தி படங்கள், தெலுங்கு படம், நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த படம் ஏன் ஓடிச்சு, ஏன் ஓடலை, அந்த பெரிய அனுபவம் வந்து அபிஷேக் சார்கிட்ட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ப்ரொடியூசரை மாறுறாரு, படங்களை தயாரிக்கிறார். ஃபைனலாக இப்போது டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை வருஷம் இவ்வளோ அனுபவம் தான் இந்த படம். எத்தனையோ படங்களை ஒரு கிராண்டான ஒரு படம், நிறைய ஒரு பிக் பட்ஜெட்டான ஒரு படம், ஒரு பேன் இண்டியா லெவலில் நாகபந்தம். ஐம் வெரி கிரேட் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கறதுக்கு. அண்ட் டைரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர் நிஷிதா மேம் அண்ட் கிஷோர் சார். அவர் இன்னைக்கு இங்கே இல்லை, பட் அவர் ரொம்ப ஏன்னா அவர் ஒரு விஷன் இருந்தார் அவருக்கு இந்த படத்துக்கு. அந்த விஷன் இந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பண்ணாங்க, நான் ஒரு அறை ஓப்பன் பண்ண முடியல. இந்த நாகபந்தம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது இந்த ஸ்டோரி தெரியாது, ஆனால் சம் ட்ரெஷர் அந்த பிரம்ம கமலங்கிறது ஃபேமஸான ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இது சொல்லியிருக்காங்க. தானு சார் சொன்ன மாதிரி எனக்கும் தெரிஞ்சு இது வரைக்கும் நாகபந்தம், வெள்ளிக்கிழமை ரதம், தெலுங்கில் நான் விஜயசாந்தியோட ஒர்க் பண்ணும்போது ஒரு 11 வயசு ஒரு பொண்ணு ஒரு பிஸியாக டாப் ஹீரோயினாக இருக்காங்க. டேட்டே இல்லை. ஒரு ஈவினிங் 6 to 9 6 to 9 ஏவிஎம்க்கு கால் ஷீட் கொடுத்தோம். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாகபாம்பு, நாகபந்தம், நாகா வந்து எல்லா படமும் ஹிட் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அபிஷேக்கு வந்து தொட்டு படம் எடுத்த எந்த படமும் தோல்வி விட்டதே கிடையாது. நாக கன்னியாக இருக்கட்டும், எங்கள் குல தெய்வமாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை விரதமாக இருக்கட்டும், நீயாவாக இருக்கட்டும், ஏன் நாளைக்கு பதில் சொல்லக்கூடிய நாகபந்தம் மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.